வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி செய்யலாம். நான் 400 கிராம் அளவுக்கு அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது ஊறட்டும். ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிட்டு அதில் ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு. அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதில் 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வதக்கிட்டு இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணால் இந்த சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆன தண்ணி கொஞ்சம் இருக்கும். அதோடு சேர்த்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போது அரிசி தண்ணியெல்லாம் லெவலாக வந்துருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் சேர்த்து மூடி வச்சுட்டு மேலே வெயிட் போட்டுட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி நல்லா வெந்து நல்லா பொலன்னு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்னு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊறி போய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். Thanks for watching.